குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவல்கொடி வேலவன் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். எல்லாரும் கேட்குறாங்க, கூட்டு தொழில் நான் செய்யலாமாங்க, இவங்கள நம்பி கூட்டு போடலாமா, அவங்கள நம்பி கூட்டு போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு அந்த திசா புத்திகளும் கோச்சாரங்களும் சாதகமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ஜாதகர், இந்த பதிவு செய்யப்பட்ட ஜாதகம் கூட்டு தொழிலால் கிட்டத்தட்ட 40 to 45 லட்சம் வரைக்கும் கடனாகி பிரச்சனையை சந்தித்து இன்றைக்கி கடன் கட்ட முடியலன்னு சொல்லி வீட்டை விற்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகம். லக்கணத்தில் வந்தவொடனே குரு வந்திருக்கு. நம்ம லக்கணத்தில் ஜாதகம் பார்த்தோன்னே லக்கணத்தில் குரு இருக்குது, கோட்சார குரு இருக்குது. குரு எங்கே பார்க்கும்? நேராக 5ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், 5, 7, 9 அப்படிங்கிறப்ப 5ஆம் இடம் திட்டம், 7ஆம் இடம் நண்பன், 9ஆம் இடத்துல கேது இருக்குது. சனி கேது 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 2ல் கோட்சார கேது, வருமானம் சார்ந்த தடை. அப்போ நம்ம என்ன கேட்டோம்னா, நடக்கிற திசா புத்தி பார்த்திங்கன்னா ராகு திசையில் சனி புத்தி நடக்குது. ராகுவும் சனியும் ஒன்றுக்கொன்று பாதகத்தில். சரி, இந்த சனி என்ன பண்ணியிருப்பா இந்த ராகு திசையில், ராகு புத்தியிலன்னு பார்த்தா, அந்த சனி லக்கணத்துக்கு 3ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த சனி திசை ராகு புத்தி ஒரு பெரிய பிரச்சனையை தரப்போகிறது அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறோம். ராகு திசையில் சனி புத்தி பெரிய பிரச்சனையை தரப்போகுதுன்னு ஒரு கணக்கு வைக்கிறோம். இப்போ இந்த ராகு நிற்கிது, சனி லக்கணத்துக்கு 7ல் போய் உட்காந்து, 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 9ல் உட்காந்துருக்கார். சனி கேது இணையை கடங்கார அமைப்புன்னு சொல்கிறான். அப்போ நம்ம பார்த்தா என்னங்க, கூட்டு தொழிலால் பிரச்சனையை சந்திச்சிங்களான்னு கேட்டோம். ஆமாங்க அப்படின்னாங்க. ஏன்னா சனி 3ஆம் அதிபதி 3ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறது. புதன் தான் கூட்டாளி. அந்த கூட்டாளியை பார்க்குது. அந்த கூட்டாளியே போய் லக்கணப்படி பாதகத்தில் இருக்கிறார். அப்போ பாதகத்தில் கூட்டாளி இருக்கான். இந்த திசா புத்தியில் கூட்டு தொழில் நீ செஞ்சினா பிரச்சனை ஆகணும் ஒரு ஜோதிட விதி இருக்குது. நம்ம சொன்ன மாதிரியே அவங்க கூட்டு தொழில் செஞ்சு, கூட்டு தொழில்னால் யார் என்னங்க, குரு சம்மந்தப்பட்ட தொழில். குருனா ஃபைனான்ஸில் ஒரு பெரிய முதலீடு போட்டு நம்பி முதலீடு போட்டு கடைசியில் அந்த தொழிலை அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் என்ன கேள்வினா, வட்டி கொடுத்தது அவர் தானே, இவர் கொடுக்கலையே, நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை இதனால் சந்தித்து அவமானப்பட்டு அவங்க கடை வாங்கி கொடுக்க பார்க்கமெல்லாம் அவங்க பேர் போயிடுச்சு. இவங்க யாருன்னே தெரியல, இவங்க ஆதாரம் எதுவுமே இல்லை, யார் இதுக்கும் வேறு யாரும் இல்லை. அவர் ரொம்ப எப்படி சின்ன வயசுலேருந்து ஒரு தெரிஞ்ச நண்பர், அவரால் ஏமாறப்பட்ட ஒரு ஜாதகம். கூட்டு தொழில் செய்யணும்னு அமைப்பு இருந்தால் முதல்ல அவங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற திசாபு நல்லா இருந்தாலும் அதற்கேற்ற திசாபுத்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கூட்டு தொழிலுக்கு கவனம் தேவை நண்பர்களே.